கொரோனா அச்சுறுத்தலினால் 2வது ஆண்டாக நிறுத்தப்பட்ட கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சித்ரா பௌர்ணமி நாளன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்நிகழ்ச்சி கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக 2வது ஆண்டாக நிறுத்தப்பட்டது. சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக விளங்குவது சித்ரா பௌர்ணமி நாளன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கு சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான பெரிய கொல்லப்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, ஐயம்பட்டி, சடையம்பட்டி, சத்திரப்பட்டி, படந்தால், சத்திரப்பட்டி, சடையம்பட்டி, அணைக்கரைப்பட்டி, ஆலம்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கோலாகலமான நிகழ்ச்சியாக இருக்கும். இந்நிகழ்ச்சியின் போது சாத்தூர் வெங்கடாசலபதி திருக்கோவிலில் வீற்றிருக்கும் கள்ளழகர் சிறப்பு அலங்காரத்துடன் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பின்பு வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியானது கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக அரசு அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகமாக கூடும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டதால் நிறுத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் அரசு கோவில் திருவிழா விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து அரசாணை வெளியிட்டது. எனவே சித்ரா பௌர்ணமி நாளான இன்று நடைபெற இருந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரியப்படுத்தினர். எனவே இந்த ஆண்டு கோவில் வளாகத்திற்குள்ளேயே கள்ளழகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று ஆராதனை மற்றும் பூஜைகள் நடைபெறும் என்றும் இந்நிகழ்ச்சிக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.